புடிச்சுக்கடா. எல்லாம் சந்தோஷமா இருங்க. ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கேன். வெறும் 1.5 ரூபா போன்ல 1.5 கோடி ரூபா சரக்க காலி பண்ணிட்டேன்ல. அது ஒண்ணும் இல்லடா. இந்த சிங்கம் ஒரு சின்ன நரி வேலை பார்த்துருச்சு. இந்த சிங்கத்துக்கு கரிச்சிக்கவும் தெரியும், கவுக்கவும் தெரியும். அதான் இப்ப நடந்து போச்சு. டேய் ஜெயிக்கணும்டா, நாகு ஜெயிக்கணும்டா, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். மதுரையில இருந்து மெட்ராஸுக்கு ஓடி வந்தது மெரினா பீச்சை சுத்தி பார்க்கவா? கேனப்ப மெட்ராஸ்ல பாதி எனக்கு வேணும். அட என்னங்கடா, ஏன் இப்படி முழிக்கிறீங்க? என்ன நடந்து போச்சுன்னு பாக்குறீங்களா? அந்த பாய் சரக்க கைமாத்த மணிஷ் போனான்ல, அவன் இப்ப லாக்அப்ல. இனிமேல் நம்ம தொழில் பிக்கப்ல. புரியல தலைவா. டே, நம்ம தொழில விட்டு கொடுத்தோன்னு வச்சுக்க முன்னேறவே முடியாது. காட்டி கொடுத்தா தான் முன்னேற முடியும். சத்தியெல்லாம் பாய்க்கு தூசு தலைவா. தூசுதான். ஆனா பாய் கண்ணில் விளை வச்சிருக்கேன். உறுத்த ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல கண்ணீர் வரும், அப்புறம் ரத்த கண்ணீர் வரும். வர வைக்கிறேன். சத்யா, அந்த பையலை வெளியே விடு. என்ன ரெக்கமெண்டா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் உள்ளதான் போற. சத்யா, இது வரைக்கும் பாயை தேடி தான் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. பாய் போலீஸ் ஸ்டேஷன் வந்ததில்லை. வர வச்சுட்ட. இது ஆரம்பம் தான். நீ மிதிக்க வேண்டிய இடம் இன்னும் நிறைய இருக்கு. புரியல? கோர்ட்டு, ஜெயிலு. இல்ல சத்யா, நீ ஆரம்பிச்சுட்ட. நான் நினைச்சா முடிச்சிருவேன். நான் ரொம்ப நல்லவன் சத்யா. வேண்டாம் சத்யா, என் நிம்மதியை கெடுத்துறாத. நீ எத்தனை பேர் நிம்மதியை கெடுத்திருப்ப? முதல்ல அதை நிப்பாட்டு. நிப்பாட்டணும். உன் மூச்சை அந்த சேனாவால தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். தப்பு. நான் இருக்கிறது ஒன்னு அழிக்கிறதுக்காக தான். மணி சப்ரூவரா மாறிடுவான். மாறலனா மாற வைப்பேன். நீயும் ஜெயிலுக்கு வர தயாரா இருந்துக்கோ. இன்ஷா அல்லாஹ் நீ உயிரோட இருந்தா. உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேச. பரவாயில்ல, உட்காந்து பேசலாம். இல்ல அப்படி பேசலாமே. அண்ணே சாப்பிட்டுட்டு போங்க. இருக்க அந்த மணிஷ் பையல விட்டுற. ஏன் வேண்டாம் சத்யா, அவனை விட்டுரு. பாய் தூது அனுப்புனானா? சத்யா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உனக்கும் பாய்க்கும் என்னையா வித்தியாசம் இருக்கு? இன்னைக்கு இளைஞர்களை கெடுத்துக்கிட்டு இருக்கிற போதை பொருளை பாய் தான் கடத்திக்கிட்டு இருக்கான். தெரியுமா உனக்கு? நமக்கு அது தேவையில்லை சத்யா. உனக்கு தேவையில்லாம இருக்கலாம், எனக்கு தேவை. நாட்டை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. முதல்ல உன்னை காப்பாத்திக்க. பாயோட மோதர சத்யா, உன்னால எதுவும் முடியாது. முடியும். சொன்னா கேளு. வேற ஏதாவது பேச வேண்டியிருக்கா? நான் ஒண்ணு சொல்றேன், கேப்பியா? அந்த பாய விட்டுட்டு வந்துரு. முடியாதுல்ல? நானும் மணிஷை ரிலீஸ் பண்ண முடியாது. சத்யா, நீ வேற நான் வேற. உனக்கு குடும்பம் இருக்கு, தங்கச்சி இருக்குது, குழந்தை இருக்கு. நீ சொல்ற அதே குடும்பம் குழந்தை எல்லாம் உனக்கும் உறவுதான். உறவுதானே? அப்ப நான் சொல்றத நீ கேளு. உனக்கு இந்த ஊரு வேண்டாம், ஸ்டேஷன் வேண்டாம். டிரான்ஸ்பர் ஆர்டர் வாங்கி தரேன், எங்கேயாச்சும் போயிரு. இப்ப இங்க இருந்து நீ போறியா? சத்யா, நான் என்ன சொல்ல வர? பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. பாய்க்கு நிம்மதியே இல்லடா. அந்த சத்யா போட்டு பாய்க்கு எதிரியே இருக்க கூடாது. பாய் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, சத்யா மேல கை வைக்கிறது நம்ம சேனா மேல கை வைக்கிறது மாதிரி. புண்ணாக்கு. பாய் முடிவெடுக்க மாட்டேன், முடிவெடுத்தா மாத்த மாட்டேன்.
விட்டு வைக்கிறதும் விட்டு கொடுக்கறதும் நம்ம தொழிலுக்கு சேனாக்காக தாண்டா விட்டு வச்சேன். மணி சப்ரூரா மாற மாட்டான். மாறினான் வை, மாட்டினது லோக்கல் சரக்கு இல்லை, ஃபாரின் சரக்கு. பாயிண்ட் கிடைச்சா போதும், பார்ட்டு பார்ட்டா பிச்சு மேய்ஞ்சிருவான் சிபிஐ. சேனாக்காக தாண்டா. வேணாண்டா, போ 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 போ. டேய், பாய். முடிகிற வரைக்கும் சேனாக்கு தெரியக்கூடாது. சரிங்க பாய். எங்கடா போறீங்க? ஆ, சரக்கு வருது. இன்னைக்கு என்ன சரக்கு? சத்யா? டேய், சத்யா மேல உங்க நிழல் கூட படக்கூடாது. மீறி பட்டுச்சு, நான் பாய் கிட்ட பேசிக்கிறேன். எங்கேயும் போகாது, இங்கே நில்லுங்க. பாய், சேனா வந்துட்டு இருக்கான். பாய் பாய், நீ போனை ஆஃப் பண்ணி வை. பாய், சத்யா விட்டுருங்க. அவன் 2-3 நாள் ஊரை விட்டே போயிருவான். அவனோட டிரான்ஸ்பர் ஆர்டர். என்ன சேனா, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரக்கூடாது? இப்பதான் அந்த புண்ணாக்கு பசங்க. இல்ல பாய், அவங்க போகல பாய். நான் அவங்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன். தயவு செய்து அவங்களை போக வேண்டாம்னு சொல்லுங்க. வாங்க. எங்க சேனா? பாய், அவசரம் கொடுக்க போயிட்டான். புண்ணாக்கு புண்ணாக்கு. அவன் ஆண்டனிக்கு போன் போடு. We're sorry, the number you have reached is not in service. என்ன சேனா? செல்ல ஆஃப்ல இருக்கு பாய். புண்ணாக்கு போய செல்ல ஆஃப் பண்ணி வைக்காதுன்னு எத்தனை நேரம் சொன்னாலும் அவனுக்கு அறிவே வராது. எட்ரா எட்ரா, டேய் சத்யா எட்ரா. ஹலோ, லட்சுமி, சத்யா கூப்பிடு. வெளியில போயிருக்காருண்ணா. சேனா பதறாத, ஆண்டனி போன் பண்ணுவான். என்ன பாய் இது? எதுக்கு அவசரப்பட்டீங்க? ஒன்னும் ஆகாது சேனா, சும்மா ஒரு தடவை மிரட்டி வைக்க சொன்னேன். நீ ஏன் ஆத்திரப்படுற? சும்மா இருக்கு பாய். என்ன சேனா? பாய், நான் தான் பேசுறேன்னு சொன்னல, அதுக்குள்ள ச்சே. அது வந்து சேனா. பாய், சேனா, சேனா. போ, போ, போ. செத்து போன போனத்தை கட்டி பிடிச்சார இடத்துக்கு ஓடுறான் பைத்தியக்கார. Cheers. ஏய் விக்ரம், இனிமே நீ என் ஃப்ரெண்ட் இல்லடா. டேய், ஒரு ரவுண்டுக்கே வா. ஏய், மாப்பிள்ளன்னு சொன்னேன். உனக்கும் சாருவுக்கும் எப்போ மேரேஜ் வச்சுக்கலாம்? முதல்ல வேலையில ஜாயின் ஆகிறேன். ஏய், வேலை என்னடா வேலை? ஊத்து, இன்னொரு ரவுண்டு ஊத்துறா. டேய், வேணான்னு இந்த குடி குடிக்கிற? இப்ப கூட நான் கேட்கல. முதல் ரவுண்டு உள்ள போனானே ஜிங்கா ராவ், அவன் கேட்கறான். கொண்டா. இந்த குடி. டேய், எங்கடா? ஒரே நிமிஷம். இருடா, ஒரே அடியா முடிச்சுட்டு போயிடலாம். ப்ளீஸ்டா. சரி போ. நீ எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்ட. அதனால சத்யா!
சத்யா சத்யா உனக்கு ஒண்ணு ஆகுதுடா சத்யா 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 விக்ரம், பேசாத. இன்னைக்கு சத்யா, நாளைக்கு நான், அப்புறம் அந்த குடும்பம். நீ மட்டும் பாயோட சந்தோஷமா இரு. நான் சொன்னேன்டா. ஆமா, உனக்கு பாய் தான் பெருசு. சத்யா கிட்ட வேண்டான்னு சொன்னேன்டா. விட மாட்டேன். அந்த 3 பேரையும் விட மாட்டேன். விக்ரம், தூக்கல ஏத்தாம விட மாட்டேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. சட்டத்தால பாய் ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னால செய்ய முடியும். செய்ய வைப்பேன். செஞ்சும் காட்டுறேன். டேய், நான் என்ன சொல்